நாம் தமிழர் கட்சி இன்னொரு மாசத்துல நாங்க செய்ய போற அரசியல் இருக்கு இல்லையா, அது அழகா அந்த 10-11% எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு மாசத்துக்கு நாம் தமிழர் எடுக்க போற நிலைப்பாடு, நாம் தமிழர் பேசுற அரசியலை தான், வேற வழியே இல்லாம திமுக அதிமுக ஒருவேளை தாவேக்கா அரசியல் பேசிச்சுன்னா தாவேக்காவும் இதே பேச வேண்டிய ஒரு தேவை வரும். அரசியல் நீரோட்டத்துல எது டிஸ்கஷனா டிபேட்டா இருக்கணுங்கிறத அண்ணன் சீமான் தான் முடிவு பண்றாரு. பலரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, திமுக விசஸ் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தான் யாரு அப்படின்ற ஒரு போட்டியே இருக்கு. இந்த முறை சீமான் விசஸ் விஜய். ஐயா விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பா பாக்குறோம். எதனால, என்ன காரணம்? ஆமா, ஏன்னா அவங்க எப்படி செயல்படுறாங்க பார்க்கும்போது எது சரியான மாற்றுங்கிறது நாங்க சொல்லவே வேண்டியது. நாம் தமிழர் கட்சிக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரே நேரத்துல 4 எதிரி 5 எதிரி வந்தாலும் ஒன்னா அவங்கள வச்சு செய்யறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால டிவிகே என்டிகே கம்பேரிசன், இட் இஸ் a bigger advantage and that advantage is giving us the edge. இந்த வாட்டி நான் சீமானுக்குலாம் ஓட் பண்ண மாட்டேன், ஏன்னா கடந்த முறையே நான் அவருக்கு ஓட் பண்ணேன், ஆனால் பெருசாக அவர் என்ன பண்ணாது. நிஜமாவே போய் நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னா ஐ ஹைலி டவுட். இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாப்பூர் வேட்பாளர் திரு அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல அருண் யாரு? அருண் அரசியல் குடும்ப பின்னணியிலிருந்து வராரா, இல்ல அரசியலுக்கு புதியவர் தானே அருண்? அருண் ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்த ஒரு எளிய மகன் தான். குடும்பத்தில் அரசியல் பின்னணின்லாம் எதுவும் இல்லை. நான் என்னோட சொந்த ஊர் கோவை. நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது வேலைக்கு போனது எல்லாமே கோவையில் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் எனக்குள்ள ஒரு தேடுதல் உருவாக்குது. ஸோ அப்போது அதிகாரத்தை எடுத்து சண்டை போடணுன்னா மக்கள் சக்தியால் முடியுங்கிறத நான் நம்புகிறேன். அப்போது அதிகாரத்தை எடுத்து சண்டை செய்கிறதுக்கு அரசியல் ரொம்ப அவசியம். அப்படி அரசியல்னால தான் மக்களை ஒன்றா சேர்க்க முடியுங்கிற புரிதல் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோட அவங்களோட சித்தாந்தங்களை தேடுறேன். அப்படி தேடும்போது எனக்கு தமிழ் தேசியம் சரின்றதுனால நான் தமிழ் தேசிய கருத்தியலை ஏற்றுக்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறேன். 2023 நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக சேர்றேன். நான் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறையில் இருக்கேன், ஐடி விங்கில் இருக்கேன். நான் தொகுதியோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஹேண்டில் பண்ணுறேன். வெறும்னே சோஷியல் மீடியா பேஜஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுறதோடு இருக்கக்கூடாது. இல்லை வெறும்னே வாக்கு சேகரிக்க போகிறது மட்டும் இல்லாமல் களப்பணி மட்டும் இல்லாமல் மேடை ஏறி பேசவும் செய்யணும். எனக்கு சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் இருந்தது. என் கருத்துக்கள் எப்படியாவது தம்பி பேரறிவாளனுக்கோ இல்லை தமிழ் தேசியத்துக்கோ அண்ணன் சீமானுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் வலிமை சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் மேடை ஏறி பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி பேசின ஒரு வீடியோ தலைமை வரைக்கும் போகுது. அப்படி போனதுக்கப்புறம் என்னை வேட்பாளராக நிற்க சொல்கிறாங்க. அண்ட் தட்ஸ் மை ஜேர்னி. அண்ட் அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு நான் போட்டுக்கிட்ட தடைகள் தான் அதிகம். ஓகே, இது சரி வருமா? ஏன்னா சென்னை அப்போ எனக்கு மயிலாப்பூர்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. எனக்கு சென்னையில் வேட்பாளராக நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கலான்னாங்க. ஸோ இது வேற ஒரு ஊருக்கு போய் நிற்கிறோமே, சரி வருமா? நம்மளால் வேட்பாளராக நிற்க முடியுமா? இதுக்கு அகச்சூழல் புறச்சூழல்னு நிறையா ஒத்துழைக்கணும், அப்போ தான் நம்மளால் இருக்க முடியும். அதனால் நான் போட்டுக்கிட்ட தடைகள் அதிகம். பட் ஒவ்வொரு தடைகளாக இப்போ ஒவ்வொன்றா நீங்கி கடைசியில் ஓகே, எனக்கு நான் இந்த வேலையை நான் எடுத்து செய்யணும்னா, நாம் இன விடுதலை கோட்பாடை ஏற்றுக்கிட்டு நிற்கிறோம். இதில் இது என்னோட வேலை இல்லைன்னு யாராலையும் விலகி போக முடியாது. இது ஒரு வரலாற்று பெருமணின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் தலைமை என்ன சொல்லுதோ தலைமை கட்டுப்பட்டு அவங்களோட அறிவுறுத்தலுக்கே அது பேரில் நடக்கிறதா சரியான தொண்டனோட வேலையாக இருக்கும். அப்படி தலைமையோட அறிவுறுத்தலுக்கு கட்டுப்பட்டு அவங்களோட சொல்கிற வேலையை சரியாக செய்கிற ஒரு அடிமட்ட தொண்டன் நான். ஏன் என்டிகேவை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் உங்களுக்கு என்னவா இருந்தது? அதான், நான் அரசியல்னா என்னங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நான் அண்ணன் சீமான் அவரோட பேச்சுக்களை கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்ப கேட்கும்போது அவர்
அப்போ அதுதான் தமிழ் தேசியம்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் பேசுறது சரியா இருக்கு, இவர் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அவர் முன்வைக்கிற தீர்வு, அவர் அரசியல் அவர் அணுகிற விதம் சரியா இருக்குங்கிறது எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவர் பேசுற அரசியல் தமிழ் தேசியங்கிறது புரியுது. தமிழ் தேசியம் அதுதான் சரியான அரசியல்ங்கிற தெளிவு கூட எனக்கு அப்ப இல்லை. அப்ப நான் ஒரு அரசியல் என்னங்கிறதோ நாம் தமிழர் என்னங்கிற ஒரு புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ன பிற கட்சிகளை நான் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு பார்ட்டியும் என்னென்ன ஐடியாலஜி சொல்றாங்கிறத தேடுறேன். திராவிட கட்சிகள்னா திராவிட கட்சி என்ன ஐடியாலஜி சொல்லுது, பிஜேபி காங்கிரஸ் மாதிரி ஹிந்துத்துவ பார்ட்டிஸ் எல்லாம் அவங்க என்ன ஐடியாலஜி சொல்றாங்க, இப்படி தேடும் போது எத்தனை கட்சியை பார்த்தாலும் எத்தனை ஐடியாலஜி பார்த்தாலும் எனக்கு தமிழ் தேசியம் தான் சரியா இருக்குங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்க ஆரம்பிக்கிறேன். வேட்பாளரை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய இன்டர்வியூஸ்லாம் சீமான் அவர்கள் வச்சாரு அப்படிப்பட்டோம். அதெல்லாம் உண்மைதானா? உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்களா இல்லை உங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க உங்களை? என்னோட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேட்பாளராக நிக்கிறியா அப்படிங்கறதெல்லாம் பேசின வந்து பாக்யராஜ் அண்ணன் பேசுறாரு. ஓகே. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நேராக சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சென்னையில் அண்ணன் ஒரு தடவை என்ன சந்திச்சாரு, ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் நீ வேட்பாளராக நிற்கிறது சரியா இருக்குன்னாரு. அது எக்ஸாக்டாக ஒரு ஃபார்மல் இன்டர்வியூங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் தேர் வாஸ் அ டிஸ்கஷன், ஒரு கலந்தாய்வு நடந்தது. அதுக்கப்புறம் வேட்பாளராக நானும் நிற்கிறேன். போகும்போதே வேட்பாளராக, அதாவது கோவையிலேருந்து சென்னைக்கு போகும்போதே வேட்பாளராக நிற்க போகிறேங்கிற முடிவோடு தான் போகிறேன். பட் ஸ்டில் அந்த டிஸ்கஷன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எல்லாம் கொடுத்தது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி நான் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க வந்து பெருசாக அரசியல் பின்புலத்தில் இருந்து வரவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படின்னும் போது வீட்டில் ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்தது? சர்ப்ரைசிங்லி அவங்க சரினாங்க. நான் என்ன நினைச்சேன்னா சரி அவங்கெல்லாம் தான் தடை சொல்லுவாங்க, வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க தான் நினைச்சேன். ஆனா என் மனைவி அதுக்கெல்லாம் ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அவங்க சரின்னாங்க. அண்ட் என்னோட உற்றார் உறவினரும் ஒரு சிலருக்கெல்லாம் வேண்டான்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அல்ல அது அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லாம இல்ல ஐயோ அரசியலுக்கு போறானே அந்த எண்ணம் எல்லாம் அவங்களுக்கும் உண்டு. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கிற எல்லாரும் சரின்னு தான் சொன்னாங்க. அவங்க கொடுத்துருக்கிற உத்வேகம் அந்த ஆன்ம பலத்துல தான் நிக்கிறேன். ஓகே. கோவை டு சென்னை, கோவையிலேருந்து சென்னை மயிலாப்பூரில் வந்து வேட்பாளராக நிற்கிறீங்க. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை, திமுக தான் வந்து அதிக வெற்றி பெறுவாங்க சென்னையில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து நிற்கிறீங்க, இங்கே தான் வந்து வேட்பாளராக நிற்கிறீங்கன்னு உங்ககிட்ட சொல்லும் போது என்னெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு? சென்னையோட திமுகவோட கோட்டையா சென்னை இருக்குங்கிறதுல நான் உடன்படலை. நான் எப்படி பார்க்குறேன்னா, சரி ஒரு 60-70 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிற திராவிட கட்சிகளோ அவங்களுக்கான கட்டமைப்பு அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஊரில் இருக்குங்கிறது அது எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி சென்னையிலையும் இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா அந்த கோட்டை சரியாக பராமரிக்கப்படாமல் உள்ள சரியான மெயின்டெனன்ஸ் வேலை நடக்காம அங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு, மக்கள் அவதிப்படுறாங்க. இன்னைக்கு தேதிக்கு அந்த கோட்டை வெறும் ஒரு குட்டி சுவராக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த குட்டி சுவரை தகர்க்கறதுக்கு நான் சரியா இருப்பேன்னு அண்ணன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அதுக்கு மேல எனக்கு பயம்லாம் இல்லை. எனக்கு அதுல பெருமிதம் தான். சரி இந்த வேலையை செய்யறதுக்கு அண்ணன் என்ன தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அந்த வேலையை செவ்வனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட எண்ணமா இருக்கு. ஓகே. கடந்த முறை மகாலட்சுமி அவர்கள் வந்து மயிலாப்பூர் தொகுதியில் வேட்பாளராக நின்று 10,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுடைய கோல் என்னவா இருக்கு? என்னுடைய கோல் வந்துட்டு தொகுதியில் வெல்லணுங்கிறது தான் என்னுடைய இலக்கு. ஒரு 35% இருந்தால் வெற்றி அடைய முடியுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ். அப்போ அந்த 35%க்கு என்னால் இப்போவே சாலிடாக ஐ கேன் கிவ் அ கேம் பிளான் அண்ட் ஹவு இந்த 35% எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அண்ட் நான் உறுதியாக வெல்வேங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நாம் தமிழர் கட்சிக்கு பெரும்பான்மையான ஓட்டு வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ இந்த முறை வந்து விஜய் அவர்களுடைய வருகை. ஸோ இப்போ வந்து நம்மளாலே பார்க்க முடியுது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் பக்கம் போகிறத. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழருக்கு இளைஞர்களும் வாக்களிக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் மட்டும்தான் இல்லை பெருவாரிய இளைஞர்கள் அப்படி நம்மளால சொல்ல முடியாது. இதில் அதாவது இன விடுதலை தமிழ் தேசியங்கிற ஏற்றுக்கிட்டு எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறவங்க இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 18-19 டில் 60-65 வரைக்கும் வாக்களிக்கிற ஆட்களும் இருக்காங்க. நடிகர் விஜய் வந்ததுனால நாம் தமிழருக்கு பாதிப்பு இல்லை, இங்கே இருக்கிற வாக்குகள் அங்கே போயிருங்கிறதும் ஒரு சரியான சிந்தனையாக இருக்குன்னு நான் கருதலை. எதனால? ஏன்னா
நாம் தமிழருக்கு விழுந்ததெல்லாம் பாசிட்டிவா தமிழ் தேசியங்கிற ஐடியாலஜியை ஏத்துக்கிட்டு விழுந்த வாக்கு. ஓகே, அது தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அது வெளியே போகாது. ரெண்டாவது, அப்படி நீங்க அவங்க பேசுற இப்போ விஜய் கட்சிக்காரங்களுக்கு முன்னாடி மைக்கை நீட்டும் போது அவங்க பேசுறது அவங்க தாட் ப்ராசஸ்ல இருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க உறுதியா நாம் தமிழர் கட்சிக்கு இதுக்கு முன்னாடி வாக்களிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. விஜய் நடிகர் விஜய் இதுல இந்த தாவேக கட்சி வந்ததுனால பாதிப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது அதிமுக திமுகவுக்கு பாதிப்பா இருக்குமே ஒழிய திராவிட கட்சிகளுக்கு பாதிப்பா இருக்கும். ஏன்னா அவரு திராவிடம் தான் பேசுறாரு, அவரு நியோ திராவிடம் பேசுறாரு. எக்ஸிஸ்டிங் இருக்கிற திராவிடம் பிடிக்கலன்னு நினைச்சா நியோ திராவிடம்க்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா தமிழ் தேசியங்கிற ஐடியாலஜி பேசுற ஒரே கட்சி நீ நாம் தமிழர் கட்சி தான். இன அரசியல் இன விடுதலையை முன்னிறுத்தி பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஸோ டெக்னிக்கலா அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது, இப்போ போயிடும் தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள் வந்து விஜய்க்கு போயிடும்னு அது கிடையாது. பிம்பமாக மட்டும்தான் உறுதியா ஊதப்பட்ட பிம்பம் மட்டும்தான். அந்த பிம்பத்தை வந்து எப்படி உடைக்கிறோம்னா அந்த மக்கள்கிட்ட போய் மைக்க நீட்டுறோம் இல்லையா, அப்போ அவங்க பேசுற கருத்துக்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்னு. ரெண்டாவது, நாம நடத்தின இந்த மாற்றத்தை மக்கள் மாநாட்டுல கூட்டமா இருக்கலாம், அங்க தமிழ் தேசியத்தோட வெயிட்டை காமிச்சோம். ஸோ அப்போ அது வந்து ஒரு சாலிடான இன்ஃபர்மேஷனை சொசைட்டி கிட்ட கடத்துது. என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வளரும், தமிழ் தேசியம் வளரும், இர்ரெஸ்பெக்டிவ் யார் வராங்க வரலங்கிறத பொறுத்து அது மாற போறதில்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற வாக்கு பாசிட்டிவா நேர்மறை சிந்தனையா நாம் தமிழர் தான் வேணும்னு விழுகிற வாக்கு. இப்போ திமுகக்கு யார் வாக்களிப்பாங்கன்னா, அதிமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. அதிமுகவுக்கு யார் வாக்களிப்பாங்கன்னா, திமுக வேண்டாங்கிறவங்க அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி தான் வேணும்னு பாசிட்டிவா விழுகிற வாக்கு. அது இவருன்ட்டுல யார் வந்தாலும் அது பாதிக்கப்பட போறது இல்லைங்கிறதா என்னுடைய திண்ணமான கருத்து. இந்த முறை தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் பிராமணர்களுக்கு 6 சீட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் நிறைய கிரிட்டிசிசமும் இந்த விஷயத்தில் வந்து இருந்தது. என்னன்னா, பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்தாரு சரி, ஆனால் அவர்களை நிற்க வச்சிருக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் தான் அவங்க நிற்க வச்சிருக்காங்க. இது வந்து முழுக்க ஓட்டை கவருவதற்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? நாங்க வாக்குக்கான ஆட்கள்ல மக்கள் வாழ்க்கைக்கானவங்க 234 தொகுதியிலயும் வேட்பாளர் நிக்கிறது வாக்குகள் வாங்குறதுக்கு ஸ்பெசிபிக்கா இவங்க நிக்க வைக்கிறது, அதுவும் சீமான் அவர்கள் நிக்க வைக்கிறதுன்றது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். முன்னாடி ஆக்சுவலா 2016 தேர்தலே மயிலாப்பூர் தொகுதியில வேட்பாளரா நின்னவங்க ஒரு பார்ப்பனர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். 2021 நீங்க சொன்னீங்களே மகாலட்சுமி, அவங்க வந்து குயவர் சமூகத்தை சார்ந்தவங்க, மறுபடியும் இந்த அளவு பார்ப்பனருக்கே கொடுக்குறாங்க. இப்ப ஏன் சென்னையில நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தானே கேள்வி. அது ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். இப்போ அண்ணன் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, 234 தொகுதியிலையும் அவங்கவுங்க குடிவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன பெர்சன்டேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்க. இப்போ சென்னை வந்து ஒரு சிட்டி, அர்பனைஸ்டு சிட்டி, வெரி அர்பனைஸ்ட் சிட்டி. இந்த மாதிரி ஒரு ஊர்ல வந்து வேட்பாளரா ஒரு பார்ப்பனரை போடுறதுனால பிற தமிழ் குடிகளுக்கோ இல்லை இன்னும் பிற குடிகளுக்கோ அவங்களோட பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாது. அதுவே ஒருவேளை நீங்க வந்துட்டு வேற ஒரு இடத்துல கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல அங்க பரவலா வாழ்ந்துகிட்டு இருக்கிற வேற ஒரு குடிக்கான ரெப்ரசன்டேஷன் அங்க பாதிக்கப்பட்டுரும். whereas if it is சென்னை, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேமேஜை உருவாக்காது. ஸோ அது ஒரு கால்குலேஷன் தானே. இந்த 234 கொடுக்கணும், கரெக்டாக அதில் 6 பேருக்கும் 6 பார்ப்பனர்களுக்கும் இருக்கணும். அதை வந்துட்டு வேற எந்த குடிகளோட ரெப்ரசன்டேஷனை பாதிக்காத மாதிரி கொடுக்கணுங்கும் போது 5 பார்ப்பனர்களை சென்னையிலையும் ஒருத்தரை வந்து ஐயா காசிராமன்கிற ஐயா மட்டும் மயிலாடுதுறையிலையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அது மேத்தமேட்டிக்கல் டைனமிக்ஸ் தான். போன முறை நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்கு வந்து அதிகரிச்சு இருந்தது. இந்த டைம் அது வந்து உயரும் நினைக்கிறீங்களா? உறுதியா நம்புறேன். இந்த ஆக்சுவலா அது வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே உயர்ந்துருச்சு. நான் நம்பர் சொல்றேன். ஆனா அது வந்து வெற்றிக்கான ஒரு உயர்வா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? எஸ், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நான் அது நம்பர் சொல்றேன் பாருங்களேன். ஓகே, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான் நமக்கு வந்து கிளாசிக்கான எக்ஸாம்பிள். அங்கேயே வந்து களம் செட் ஆயிருச்சு. எப்படி? இங்க வந்து சித்தாந்த சண்டை தான். இங்க வந்து சண்டை 2 அரசியல் கோட்பாடுகளுக்கு தான். ஒண்ணு தமிழ் தேசியம், இன்னொன்னு திராவிடம். அது நல்ல தெளிவா அந்த சித்தாந்த சண்டை எங்க நடந்ததுன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல. நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க வந்து கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு 75% வாக்கு வாங்குறாங்க.
நாம் தமிழர் கட்சி ஒரு 16% வாக்கு வாங்குது. அங்கே அதிமுக இல்லை, பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, ஐயா விஜய்க்கு வாக்கு இருக்குன்னு நினச்சோம்னா அவருக்கும் அவரும் அங்கே நிற்கலை, அவங்க கட்சியும் நிற்கலை. திமுக வாங்கிச்சல 75%. அதில் என்ன இருக்குன்னா, அதில் டிஎம்கே ஓட்டு இருக்கு, அதில் ஏடிஎம்கே ஓட்டு இருக்கு, அதில் பிஜேபி ஓட்டு இருக்கு, அதில் காங்கிரஸ் ஓட்டும் இருக்கு. நாம் தமிழர் வாங்கின 16% பாசிட்டிவா சாலிடா எனக்கு நாம் தமிழர் தான் வேணுங்கிற நேர்மறை சிந்தனையோட விழுந்த வாக்கு. அப்போ நாம் தமிழரும் வேண்டாம், திமுகவும் வேண்டான்னு விழுந்த வாக்கு எவ்வளோன்னா 4%. அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா நோட்டால பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் வெறும் 0.4% இருந்தது நோட்டாவோட ஓட்டு. கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அது 4% மாறுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, திமுக வேண்டாம், நாம் தமிழரும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க 4% இருக்காங்க, நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த 4% விட்டுருவோம். இப்போ போலரைசேஷன் நடந்துருச்சு, இரு துருவமாக பிரிஞ்சிருச்சு. திராவிட கட்சி, திராவிடம், பெரியாரோ இல்லை எனக்கு திமுக வேணும் அப்படி வந்த வாக்கு 75%, எனக்கு நாம் தமிழர் தான் வேணும்னு பாசிட்டிவாக விழுந்தது 16% இருக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு பார்க்கும்போது இது பெரிய போர்ஷனாகவும் இது சின்ன போர்ஷனாகவும் தெரிஞ்சாலும் இது 2025 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட ரிசல்ட். அதுக்கப்புறம் அந்த 16 வந்துட்டு எப்போ 20 ஆகுதுன்னா, அந்த ஒரு வருஷமா நாங்கள் செஞ்ச அரசியல் இருக்கு இல்லையா, நான் சிக்கல்களுக்கு சொன்ன நிலைப்பாடுகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், மக்களோட பிரச்சனைக்கு மக்களோட நிற்கிறதா இருக்கலாம், இது ஒரு 4% வாக்கை உயர்த்தி 20% வந்து நின்றுருக்கு. எப்போ நாங்கள் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் மாநாடு நடத்தணும் இல்லையா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் மக்கள் கூடி எந்த சேதாரம் இல்லாமல் கலையறாங்கிறது தட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அது ஒரு சமிக்கை. இந்த மொத்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு சமிக்கை. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாட்டை நடத்துதுன்னா அது எவ்வளோ செவ்வனே நடத்த முடியும். அதை வந்து எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருந்து பிற அரசியல் கட்சிகளும் பாடம் படிக்கிற அளவுக்கு ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் இல்லையா, அது வந்துட்டு அங்கே ஒரு ஜம்ப் வருது. அது இட் இஸ் பிரிங்கிங் அஸ் டு 24%. இந்த 24%லேருந்து 35%க்கு வெற்றி தொடர் 35%க்கு தேவை வெறும் 11% தான். இந்த 11% வாக்கை எப்படி பிரிட்ஜ் பண்ண போறோம்னா, அது நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் தேர்வு. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி இன்னொரு 1 மாசத்துல நாங்க செய்ய போற அரசியல் இருக்கு இல்லையா, அது அழகா அந்த 10-11% 11% எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க இந்த மக்கள் மேடையெல்லாம் போடுறாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. திமுக சார்பா அந்த தொகுதியோட எம்எல்ஏவோ இல்லை யாரோ ஒரு ஒருங்கிணைப்பாளர் யாரோ வராங்க, அதிமுக காரங்க வராங்க, நாம் தமிழர் கட்சி ஆளுங்களும் வராங்க. வந்து நிற்கிற ஆளோட வயசு ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கும். இளைஞராக இருப்பாரு, ஆனால் கருத்தை நல்லா தெளிவாக எடுத்து பேச முடியுமா இருக்கும். மிச்சம் 2 பேர் தண்ணி குடிப்பாங்க. இவங்களால தெளிவாக ஐடியாலஜி சொல்ல முடியும், தெளிவாக பிரச்சனைகளை சொல்ல முடியும், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும். ஸோ அந்த வேட்பாளர் தேர்வு அது ஒரு 6-7% ஓட்டை தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நம்மெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு இன்னொரு ஒரு மாதத்துக்கு நாம் தமிழர் எடுக்க போகிற நிலைப்பாடு, நாம் தமிழர் பேசுகிற அரசியலை தான். வேற வழியே இல்லாமல் திமுக அதிமுக ஒருவேளை தாவேக்கா அரசியல் பேசிச்சுன்னா தாவேக்காவும் இதே பேச வேண்டிய ஒரு தேவை வரும். இப்போ நாம் தமிழர் வந்து 6 பார்ப்பனர் வேட்பாளருக்கு வாக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்கிறத பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த 3 கட்சிகளும் அதை பற்றி பேசிதான் ஆகணும், ஊடகங்கள் பேசணும். வி டிசைடு அந்த அரசியல் நீரோட்டத்தில் எது டிஸ்கஷனாக டிபேட்டாக இருக்கணுங்கிறத நாம் தமிழர் தான் முடிவு பண்ணுது. டெக்னிக்கலாக சொல்லணும்னா அண்ணன் சீமான் தான் முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே அழகாக அந்த 35%க்கு வழிவகுக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே, ஒரு 16% இருக்கிற ஒரு கட்சி எப்படி இந்த 2026 தேர்தலில் தனிச்சு ஒரு வெற்றிக்கு வர முடியும்? இல்லை, கூட்டணி வைக்காம அம்மையார் ஜெயலலிதாவும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார்ல, அவங்களும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க கூட்டணி வைக்காமையே. கூட்டணி வச்சு தான் வந்து வெல்லணுங்கிற அப்படியே எந்த ஒரு விதியும் இல்லை. டெக்னிக்கலாக கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாங்களா, சரி சந்தோஷம், நீங்கள் அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோம். ஆனால் கூட்டணி இல்லைன்னா வெற்றி உறுதி இல்லைங்கிற. வெற்றி எப்போ உறுதியாகும்னா கொள்கை கோட்பாடுகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், எடுத்து பேசுகிற அரசியல்லையும் எடுக்கிற நிலைப்பாடுகள்லையும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாலே வெற்றி உறுதியாயிடுமே தவிர கூட்டணிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டரானா கிடையாது. மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம் டெக்னிக்கலாக. அதனால இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்துல கூட்டணி வந்து ஒரு இதுவா தானே பார்க்க. அதெல்லாம் ஒரு நம்ம மனசுக்கு நம்மளே போட்டிருக்கிற ஒரு விலங்கு தான். நான் ஒரு 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 ஜெயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியெல்லாம் கிடையாது. ரியாலிட்டியில
நான் அதுக்கு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸாம்பிளையும் அம்மையார் ஜெயலலிதா எக்ஸாம்பிளையும் சொல்கிறேன். அவங்க கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஸோ கூட்டணி ரெண்டாவது இவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தான் வரோம். நான் யாரு கூட போய் கூட்டணி வைக்கிறது? நான் என் தலைவர் வந்து பெரிய எதிரி யாரு சின்ன எதிரி யாருன்னு பார்க்கலாம் இல்லையா? இல்லை, அப்போ ஒரு தேர்தலில் இவங்க பெரிய எதிரியா தெரியலாம், இன்னொரு தேர்தலில் அவங்க பெரிய எதிரியா தெரியலாம். நமக்கு எதிரி தான், அதில் சின்ன எதிரி பெரிய எதிரின்னு இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு. ஒரே நேரத்தில் 4 எதிரி 5 எதிரி வந்தாலும் ஒன்றா அவங்கள வச்சு செய்யறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால தனியாகவே மக்களோட கூட்டணி வச்சு மக்களை நம்பியே மக்களுக்காக வந்து நிற்கிறோம். எங்களுக்கு இன்னும் பிற கட்சிகளோட கூட்டணி தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தனிச்சே ஆட்சியை பிடிக்க முடியும்னு உறுதியாக நம்புறேன். ஓகே, பலரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, திமுக விசஸ் அதிமுக 3வது இடத்துக்கு தான் யாரு அப்படின்ற ஒரு போட்டியே வந்து இருக்கு. இந்த முறை வந்து சீமான் விசஸ் விஜய், யார் அந்த 3வது இடத்தை பிடிப்பாங்க? இதுவுமே வந்து ஒரு பிம்பம் தான் நினைக்கிறேன். 1 and 2க்கு நடுவில் ஒரு போட்டி, 3 and 4க்கு நடுவில் ஒரு போட்டின்னு அப்படி 1 and 2க்கு போட்டி, 3 and 4க்கு போட்டின்றாங்கல்ல. அந்த 1 and 2ல 1ல டிஎம்கே, செகண்ட் பொசிஷன்ல என்டிகே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. 3 and 4ல ஏடிஎம்கே டிவிகே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் முன்னாடி சொல்ல மாதிரி விஜய் என்ன அரசியல் பேசுறாருன்னா நியோ திராவிடம் பேசுறாரு, புதுமை திராவிடம் பேசுறாரு. இது வரைக்கும் இருந்த திராவிட கட்சிகள் சரியில்லை, நாங்க தான் சரியான திராவிட கட்சிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அதனாலதான் அவர் பெரியாரை முன்னிறுத்துறதா இருக்கலாம், அவர் வந்து இலவசத்துக்கு ஆதரவா இருக்கிறதா இருக்கலாம். ஸோ கிளியரா வந்து அது போலரைஸ் ஆகி வந்து நிற்கும். எப்படின்னா ஐயா ஈவேராவை பெரியாருன்னு ஏத்துக்கிற திமுக, அதிமுக, தாவேக்காலாம் ஒரு சைடு நிற்கும். தேசிய தலைவர் மேதவை பிரபாகரனை அவரை தலைவராக ஏத்துக்கிறதும், எங்க இனத்துக்குன்னு 1000 பெரியார் இருக்காங்க, எங்களுக்கு பாரதியார் பெரியாரு, ரெட்டமலை சீனிவாசன் பெரியாரு, அயோத்திதாச பண்டிதார் பெரியாரு, இந்த மாதிரி தமிழின முன்னோர்களை பெரியாரா எடுத்துக்கிட்டு நிக்கிற நாம் தமிழர் கட்சி அழகா தனியா தெரியும், தனித்துவமா தெரியும். மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது தானே எங்க வேலை. அதை நாங்க தெளிவா செவ்வனே செஞ்சு முடிப்போம். 2026 தேர்தலில் மக்களுக்கு போய் ஒருத்தர் ஓட்டு போட போறான்னா அவன் மைண்ட்ல he will have to choose. Do I choose Tamil nationalism or do I choose Dravidianism? Do I choose Periyar or do I choose E.V. Ramaswamy or do I choose Prabhakaran? அந்த மாதிரி அது ஒரு தெளிவான அதை கொண்டு வந்து சேர்த்திரும் மக்கள்கிட்ட. அப்போ சரி, இவங்களை ஆட்சியிலேருந்து அகற்றுறதுக்கு, திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும்னா அது வந்துட்டு இன்னொரு மாற்று ஸ்ட்ராங்கான அரசியல் சித்தாந்தத்தை கொண்டு இருக்கிற ஒரு கட்சியால தான் முடியுங்கிறத மக்களுக்கு விளக்கி சொல்லி புரிய வச்சிருவோம். ஏற்கனவே மாற்று வேணுங்கிற தேடல் மக்கள்கிட்ட இருக்கு. எது சரியான மாற்றுங்கிற கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஐயா விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்குறோம். எதனால, என்ன காரணம்? ஆமா, ஏன்னா அவங்க எப்படி செயல்படுறாங்க பார்க்கும்போது எது சரியான மாற்றுங்கிறது நாங்க சொல்லவே வேண்டியதில்லை, மக்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்தணும், ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், ஒரு கருத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் மக்களுக்கு தானா புரிஞ்சிடும். ரைட், இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. இப்போ சரியான மாற்று எதுங்கிறதுக்கு இப்போ சரியான மாற்றுன்னு நாங்கள் முன்னாடி சும்மா சொல்லிட்டு மட்டும்தான் இருந்திருப்போம். கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்தது. இப்போ ஆப்ஷனும் இருக்கா, அதனால கம்பேர் பண்ணி பார்த்து ரைட். ஆனா எனக்கு தெரிஞ்ச பல பேரே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாட்டி நான் சீமானுக்குலாம் ஓட் பண்ண மாட்டேன், ஏன்னா கடந்த முறையே நான் அவருக்கு ஓட் பண்ணேன், ஆனா பெருசா அவர் என்ன பண்ணாது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாம் ஹார்ட் கோரா நிஜமாவே போய் நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னா ஐ ஹைலி டவுட்டட். திரு விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கினப்போ அவருக்கு இருந்த டிராக்ஷன் வேற, அவருக்கு இருந்த ஈர்ப்பு வேற. இப்போ அவருக்கு இருக்கிற ஈர்ப்போ டிராக்ஷனும் இல்லை. இந்த 2 வருஷத்துல அவர் அரசியல் பண்ணல, அவரை வச்சுதான் எல்லாரும் அரசியல் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு பண்றாரா அவரை வச்சு அரசியல், வேற வழி இல்லை. அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல இருக்காங்கன்னா அவங்க எடுக்கிற நிலைப்பாடு சரியா தப்பான்னு ஒரு ஊடகவியலாளர் கேட்கும்போது அதுக்கு ஒரு தலைவனா சரியான வழிகாட்டுதலை சொல்ல வேண்டியது இருக்கு. இல்லை இது சரி, இது தப்பு, இது இப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு ஒரு அண்ணனா ஒரு சரியான தலைவனா வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னா, கட்சி தொடங்குனதுலேருந்து ஒரு 52 பேருக்கு வாங்கியிருப்பாங்களா. ஸோ அதுவே மக்களுக்கு புடமிட்டு காட்டும்ல, ரைட், இவங்க பின்னாடி நிற்கக்கூடாதுன்னு. இந்த கம்பேரிசன் எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். டிவிகே என்டிகே கம்பேரிசன், இட் இஸ் a bigger advantage and that advantage is giving us the edge to win over DMK. திமுக வீழ்த்துறதுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் நம்புறோம். கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.